வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Adobe Tamizha. ப்ரெசென்ட்டில் லியோ மூவியோட ப்ரோமோ வேறு லெவல் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ருக்க அந்த சாக்லேட்குள்ளார டைட்டில் வர மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம கஸ்டமைசபிள் டெக்ஸ்ட்டாக மாற்ற போகிறோம். ஃபர்ஸ்ட்டு லியோ அப்படின்ற டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம டெக்ஸ்ட்டை இந்த ஃபாண்ட்டுக்கு ஒரு 20% மேட்ச் பண்ணி பண்ணுவோம். அண்ட் உள்ளார இருக்க பேட்டர்ன்ஸ், இந்த பிளட் ஸ்ப்ளாஷு, இந்த சாக்லேட் பீல், இது எல்லாமே கடைசியாக கொடுத்துக்கலாம். நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 எந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி எடிட்டபிள் டெக்ஸ்ட்டோட டைட்டில் கார்டு PSD நம்ம கம்யூனிட்டி டேப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்க இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் மெம்பர்ஷிப் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் முதல் தடவை பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் யூஸ் பண்ணுற ஃபோட்டோஷாப் வெர்ஷன் 2021. நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லியோ ப்ரோமோவில் பிளட் ஸ்ப்ளாஷ், இந்த பீல், அதுக்கெலாம் முன்னாடி இந்த மாதிரி காயின் ஷோ பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலேயும் கீழேயும் பிளாக்கை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ கிளிக் பண்ணி கிராப் டூல் எடுத்துக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா ரேஷியோ, வித், ஹைட், ரெசல்யூஷன் இருக்கும். இதில் கீழே வந்தீங்கன்னா 1:1 ஸ்கொயர்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு கரெக்டாக 1:1 சென்டரில் கிராப் ஆகிடும். இப்போ மேலே இருக்க டிக் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஜூம் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லேயரை வந்து டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். Ctrl+J போட்டு டூப்ளிகேட் எடுத்துட்டேன். தென் பேக்ரவுண்ட் ஹைட் பண்ணிட்டேன். இது ஜஸ்ட் பேக்கப் பர்பஸ் தான். ஸோ லேயர் 1 கிளிக் பண்ணிவிட்டு ஸோ பேட்ச் டூல் எடுத்துக்கோங்க. பேட்ச் டூல் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூலுக்கு அடுத்து இருக்குது. மேலே செட்டிங்ஸ் வந்து பேட்ச் அப்படின்றதுல நார்மல், கண்டென்ட் அவர் 2 இருக்கும். கண்டென்ட் அவர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரக்சர் 3 வச்சுக்கோங்க. கலர் 4 வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட்டு லேசோ டூல் மாதிரி தான் செலக்ட் பண்ணும். ஸோ கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணி ஃபஸ்ட்டு எல்லாம் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் கர்சரை செலெக்ஷனுக்குள்ளார கொண்டு போனீங்கன்னா லேசர் டூல் வித் சைடு வர மாதிரி காமிக்கும். இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி சைடில் வந்து எங்கே சாம்பிள் எடுக்கணுமோ அங்கே மூவ் பண்ண சொல்லும். நம்ம இந்த மாதிரி மூவ் பண்ணி எங்கேயுமே கொண்டு போகிறது இல்லை. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி ட்ராக் பண்ண போகிறோம். ஒரு லைட்டாக இந்த மாதிரி ட்ராக் பண்ணிட்டு விட்டுருங்க. லைட்டாக ட்ராக் பண்ணி விடுங்க. அதுவே இங்கே இருக்க அந்த சாம்பிள்ஸ்லாம் எடுத்து ஃபில் பண்ணிக்கும். இப்போ Ctrl+D கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல் இருந்த இடம் சுத்தமாக இல்லை. பட் இந்த பேட்டர்ன்லாம் எரேஸ் ஆகுது. கடைசியாக அதுக்கு நம்ம கொஞ்சம் கிரெயின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது நமக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ அடுத்து அதே மாதிரி எரேஸ் பண்ணலாம். ஸோ இந்த சர்க்கிள் பேட்டர்னும் தேவையில்லை. இதை சுற்றியே நான் செலக்ட் பண்ணுறேன். இதே மாதிரி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக ட்ராக் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக எரேஸ் பண்ணி கலரும் வந்து நமக்கு அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் ஆகிடும். அடுத்து அதே மாதிரி இப்போ அங்கங்கே திப்பியாக இருக்க இந்த பேட்டர்ன்ஸ்லாம் ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இந்த மாதிரி எம்டியான ஸ்பேஸில் விட்டுட்டு ஃபுல்லாகவே ப்ளைன் ஆக்கிக்கலாம். இப்போ நம்ம உள்ளார ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டோம். அடுத்து டெக்ஸ்ட்டு டைப் பண்ணலாம். இப்போ கிளிக் பண்ணி நான் இதில் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து சின்செல் அப்படின்ற ஃபாண்ட்டு. இது வந்து ஒன் ஆஃப் த செரிஃப் ஃபாண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டரில் ஆல் கிளாஸஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி செரிஃப் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்க ஃபாண்ட்டில் எல்லாமே இந்த மாதிரி லைன்ஸ் வச்சு வரும். ஸோ அதில் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு அடோபின்னு டைப் பண்ணிக்கிறேன். இதை வந்து Ctrl+T போட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனை வச்சு Alt+Shift ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி சைஸை வந்து உள்ளார ஃபிட் பண்ணிக்கிறேன். இப்போ டைப் டூல் எடுத்துகிட்டு டெக்ஸ்ட்டுக்குள்ளார ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வார்ப் ஆப்ஷன் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்டைல் அப்படின்றதுல நன்னு இருக்கா, இதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃப்ளாக் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரிஜினல் டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து ஃபஸ்ட்டு கீழே இறங்கிட்டு அடுத்து மேலேருந்து திருப்பி அகைன் கீழே இறங்குது. பட் இது பார்த்திங்கன்னா நமக்கு ஓவராக பெண்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெண்டை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் கொண்டு வாங்க. நான் கொடுத்துருக்க வேல்யூ -22. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவு பெண்ட் வேணுமோ அதளவு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே வந்து ஒரு கிரேடியன்ட் லேயர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கீழே இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் கிரேடியன்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த கிரேடியண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இப்போதைக்கு இந்த பேசிக்ஸில் ஜஸ்ட் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அண்ட் எங்கேயும் ஓகே கொடுத்துருங்க. இதை வந்து ஆல்ட் ஹோல்டு பண்ணி கீழே இருக்க இந்த அடோபின்ற டெக்ஸ்ட்டுக்கு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் இந்த கிரேடியண்ட்டை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம எடிட் பண்ணும்போது இங்கே நமக்கு விசிபிளாக தெரியும். ஸோ நமக்கு இது ஈஸியாக இருக்கும். இந்த கிரேடியண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட்டு கீழே இருக்கிறது வந்து ஃபில் கலர், மேலே இருக்கிறது வந்து ஒப்பாசிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிளாக்கை வந்து மாற்றலாம். பிளாக்கை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் பிக்கரில் இப்போ கலர் சூஸ் பண்ணணும். வெளியில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐட்ராப்பர் டூல் வரும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி இந்த எல்லோவை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். தென் இந்த ஒயிட்டை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து டார்க் சூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நார்மலாக இந்த காக்கி கலர் இந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இதில் இந்த ஸ்லைடரை வந்து கிளிக் பண்ணி லைட்டாக ட்ராக் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வாங்க. கொஞ்சம் தூரம் கொண்டு வாங்க. லொக்கேஷன் ஒரு 82 கிட்டே கொண்டு வந்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்லைடரையும் மேலேருந்து கொண்டு வந்துக்கிறேன். இப்போ கீழே இருக்க இந்த ஸ்லைடரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டாட் வரும். ஸோ இந்த டாட்டை கிளிக் பண்ணி ரைட் சைடில் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க.
இப்போ மைல்டாக கிரேடியன்ட் ஆட் பண்ணியிருக்கோம். தென் ஓகே கொடுத்துருங்க. இதில் இந்த ஆங்கிள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கீழே ரைட் சைட் பாட்டம் கார்னரில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். -35 கிட்ட கொடுத்துக்கிறேன். அண்டு ஸ்கேல் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 220 கிட்ட கொடுத்துக்கிறேன். தென் ஓகே கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் பண்ண போகிறது எல்லாமே இந்த டெக்ஸ்ட்டுக்கு தான் வந்து நம்ம எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போய்ட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் வந்து பெவல் அண்ட் எம்போஸ் இதை செக் போட்டுக்கோங்க. இதில் நான் கொடுத்துருக்க வேல்யூ பாருங்கள். ஸ்டைல் வந்து இன்னர் பெவல் கொடுத்துருக்கேன். அண்டு டெக்னிக் வந்து சிசல் ஹார்டு கொடுத்துருக்கேன். தென் டெப்த்து வந்து 1% தான் இருக்கணும். அண்டு டேரெக்ஷன் அப்பில் கொடுத்துக்கோங்க. சைஸ் 0 கொடுத்துக்கோங்க. சாஃப்ட் 0 கொடுத்துக்கோங்க. தென் ஆங்கிள் வந்து 150 கொடுத்துக்கோங்க. ஆல்டிடியூட் 0வே இருக்கட்டும். யூஸ் குளோபல் லைட் செக் போட வேணாம். அண்டு கிளாஸ் கண்டோர் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த ஆப்ஷன் 1 2 3 4 5th ஆப்ஷன் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஹைலைட் மோடு வந்து லீனியர் டாட்ஸ் ஆட் இருக்கட்டும். கலர் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒயிட்லாம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவு நல்லா ப்ரௌன் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் இதோட ஒப்பாசிட்டியை உங்களுக்கு வேணும்னா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபுல்லாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஒரு 86 வச்சுக்கிறேன். தென் ஷேடோ வந்து நீங்கள் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஷேடோ வந்து இதில் தெரிய போகிறது இல்லை. இதோட ஒப்பாசிட்டி இப்போ நான் 0 வச்சா கூட எனக்கு இங்கே எந்த எஃபெக்ட்டுமே ஆகாது. அடுத்து வந்து ஸ்ட்ரோக் செக் போட்டுக்கோங்க. இதுலேயும் சைஸ் வந்து 1 கொடுத்துக்கோங்க. பொசிஷன் இன்சைட் இருக்கணும். பிளெண்ட் மோட் நார்மலே வச்சுக்கோங்க. அண்ட் ஒப்பாசிட்டி 100 வச்சுக்கோங்க. இதில் ஃபில் டைப் வந்து உங்களுக்கு கலர் அப்படின்றது இருக்கும். இதில் வந்து கிரேடியன்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேடியண்ட்டில் வந்து அதே மாதிரி இதை கிளிக் பண்ணி லைட் வேல்யூ சூஸ் பண்ணிக்கோங்க. தென் இந்த சைடு அதே மாதிரி டார்க் வேல்யூ இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாமல் ஓகே கொடுத்துருங்க. இப்போ இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டைல் அப்படின்றது லீனியரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்றது தெரியுதா? ஸோ இதில் கூட பாருங்கள். இதில் ப்ரிவ்யூ காட்டுது பாருங்கள். ஸோ இதில் வந்து ரிஃப்ளெக்டட் கொடுங்க. அண்ட் இதோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி கொடுத்துக்கோங்க. தென் ஸ்கேல் வந்து ஃபுல்லாகவே ஸ்கேல் பண்ணிடுங்க. அடுத்து வந்து இன்னர் க்ளோ செக் போட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து பிளெண்ட் மோட் நார்மல் வச்சுக்கோங்க. ஒப்பாசிட்டி ஒரு 60 ஆர் 56 வச்சுக்கோங்க. 55 வச்சுக்கிறேன். நாய்ஸ் 0 வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த கலரில் இருக்கும். ஸோ இது வந்து கிரேடியன்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கிரேடியன்ட் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணோம்ல அந்த கிரேடியன்ட் தான். ஸோ அதை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கிரேடியன்ட் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். கீழே இருக்க எந்த வேல்யூஸுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அடுத்து கிரேடியன்ட் ஓவர்லே செக் போட்டுக்கோங்க. இதில் பிளெண்ட் மோட் வந்து ஓவர்லே வச்சுக்கோங்க. ஒப்பாசிட்டி 100 வச்சுக்கோங்க. கிரேடியன்ட் வந்து பேசிக்ஸில் டிஃபால்ட்டாக இருக்கும். அந்த கிரேடியன்ட்டே சூஸ் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் வந்து நீங்கள் 90 கூட வச்சுக்கலாம். அண்டு ஸ்கேல் வந்து நான் 60 வச்சுருக்கேன். அடுத்து ஃபைனலாக ட்ராப் ஷேடோ செக் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பிளெண்ட் மோட் மல்டிப்ளை வச்சுக்கிறேன். ஒப்பாசிட்டி 73 வச்சுக்கிறேன். அண்ட் ஆங்கிள் வந்து 90 எதுவுமே மாற்றலை. டிஸ்டன்ஸ் 1 வச்சுக்கிறேன். ஸ்ப்ரெட் வந்து 19 வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து கீழே எந்த வேல்யூவும் நான் சேஞ்ச் பண்ணல. இப்போ எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இதை லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்டுக்கு. ஸோ பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் மேலே இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அண்டர்லைங் லேயர் அப்படின்றதில் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இதை ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி இழுத்துட்டு வாங்க. ஸோ நல்லா கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பேக்ரவுண்டும் நல்லா பிளெண்ட் ஆகும். ஸோ அந்தளவு பிளெண்ட் ஆகாமல் ஓரளவு லைட்டாக இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் வேல்யூ ஒரு 170 கொடுத்துக்கிறேன். தென் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி இந்த கிரேடியன்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ டூப்ளிகேட் பண்ண டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணி அதை இந்த மாதிரி கீழே கொண்டு வந்துக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணி தமிழான்னு மாற்றிக்கிறேன். இதை கண்ட்ரோல் T போட்டு ஷிஃப்ட்டு ஆல்ட்டு ஹோல்டு பண்ணி சைஸ் இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிறேன். ஒரிஜினல் டைட்டிலில் பார்த்தீங்கன்னா இந்த 2 டெக்ஸ்ட்டுமே நல்லா வெர்டிக்கலாக ஸ்ட்ரெச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 2 டெக்ஸ்ட்டையுமே செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T போட்டு ஆல்ட்டை மட்டும் ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறேன். ஸோ அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரெச் பண்ணோன்னே நமக்கு டெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஃபில் ஆகிடுச்சு. அடுத்து பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். தென் ஃபில்டரில் போயிட்டு நாய்ஸில் ஆட் நாய்ஸ் கொடுத்துக்கிறேன். இதில் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றதில் யூனிஃபார்ம் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு எந்தளவு வேணுமோ. இப்போ நாய்ஸ் வந்து ஓவராலாகவே இமேஜுக்கு ஆட் ஆகும். நம்ம அதை மாஸ்க் பண்ணி உள்ளார மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி 6.7 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ கீழே இருக்க ஸ்மார்ட் ஃபில்டர்ஸ் அப்படின்ற அந்த மாஸ்கில் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் I ப்ரெஸ் பண்ணி இன்வெர்ஸ் பண்ணிக்கோங்க. தென் ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு foreground கலர் ஒயிட் வச்சுக்கோங்க. மேலே ஒப்பாசிட்டி வந்து ஒரு 65 ஒரு 70 கிட்ட வச்சுக்கோங்க. தென் இப்போ உள்ளார மட்டும் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு உள்ளார மட்டும் நாய்ஸ் பேட் ஆகிடுச்சு. இப்போ ஹைட் பண்ணி பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்து இந்த பிளட் ஸ்ப்ளாஷ் எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம்.
இப்போ பிளட்டோடு இருக்க மாதிரி இந்த டைட்டில் கார்டோட ஸ்க்ரீன்ஷாட்டை ட்ராக் பண்ணி போட்டேன். இப்போ சி கிளிக் பண்ணி கிராப் டூலில் மேலே இங்கே 1:1 ஸ்கொயர் நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணாலும் அதில் இருக்குது. மேலே இங்கே ரேஷியோ மாற்றிக்கோங்க. அண்ட் இந்த சைடில் வந்தீங்கன்னா இங்கே கிளியர் அப்படின்னு இருக்கும், இது கிளியர் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கிராப் டூலை எப்படி வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பிளட் இருக்க ஏரியா மட்டும் நான் விசிபிளாக வச்சுக்கிறேன். அண்ட் இந்த சைட்லேயும் இப்போ நமக்கு இங்கே இருக்க பிளட்டு அண்ட் இங்கே இருக்க பிளட் தான் வேணும். ஸோ இப்போ என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ செலக்டில் போயிட்டு கலர் ரேஞ்ச் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெட் கலர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் மேலே லோக்கலைஸ்டு கலர் கிளஸ்டர்ஸ் அப்படின்றது செக்கில் இருந்துச்சுன்னா செக்கை எடுத்து விட்டுருங்க. இப்போ இந்த ஃபஸினஸை வந்து இந்த பிளட் மட்டும் விசிபிளாக இருக்க மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ லைட்டாக அந்த மாதிரி காயின் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அந்தளவு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம செலெக்ஷன் வந்து பிளட்டுக்கு மட்டும்தான் வரும். இப்போ கண்ட்ரோல் ஜே கொடுத்து நம்ம செலெக்ஷனை இன்னொரு லேயரில் டூப்ளிகேட் பண்ணுங்கள். இதை ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பிளட்டு ஓரளவு விசிபிளாக இருக்குது நமக்கு. ஸோ இதை ட்ராக் பண்ணி நம்ம லேயரில் போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அந்த காயினோட ஷேடும் லைட்டாக வந்திருக்கு. ஸோ இதை பற்றி ஒரி பண்ணிக்காமல் கண்ட்ரோல் டி போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி சைஸை ரீசைஸ் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு ஹியூ சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ரியேட் பண்ணுங்கள். ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த லேயரோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கீழே இருக்க லைட்னஸ் வந்து ஜஸ்ட் லெஃப்ட்டில் ட்ராக் பண்ணுங்கள் லைட்டாக. அண்ட் சேச்சுரேஷனையும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். மேலே இருக்க ஹியூவையும் லெஃப்ட்டில் லைட்டாக ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பிளட் எஃபெக்ட் ஓரளவு ஒரிஜினல் காயினில் இருக்க மாதிரி லைட்டாவது இருக்குது. அடுத்து அகைன் இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைலில் போயிட்டு ரிவர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ஒரிஜினல் ஸ்க்ரீன்ஷாட்டே வந்துடும். இப்போ பென் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இதை மட்டும் கட் பண்ணுங்கள். ஸோ அதை மட்டும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்போ வி கிளிக் பண்ணி மூவ் டூலை வச்சு இதை மட்டும் ட்ராக் பண்ணி நம்மளோட டாக்குமெண்ட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ கண்ட்ரோல் டி போட்டு ஷிஃப்ட் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி ரீசைஸ் பண்ணுங்கள். ஸோ எந்தளவு ரீசைஸ் பண்ணி ஃபிட் ஆகுதோ அந்தளவு ரீசைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓவரால் டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து இன்னும் நல்லா விசிபிளாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் இந்த பிளெண்ட் பண்ணியிருப்போம் கீழே பிளெண்ட் பண்ணதை இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா பாப்பப்பாக வரும். இப்போ நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட்டை எப்படி வேணால் எடிட் பண்ணிக்கலாம். தமிழா அப்படின்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு டைப் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே செலக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த அடோபும் செலக்ட் ஆகும். எது வேணுமோ நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் இதை ஒரே லைனில் தான் எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா தமிழா அப்படின்றத நான் ஹைட் பண்ணிக்கிறேன். அடோபியை கிளிக் பண்ணிவிட்டு டைப் டூலை வச்சுட்டு LCU அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். தென் கண்ட்ரோல் டி போட்டு ஷிஃப்ட் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிவிட்டு ஸோ எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணும்போது இந்த வார்ப்பையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ டைப் டூலில் வச்சு உள்ளார கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் வார்ப்பை கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த பெண்டை வந்து லைட்டாக டிக்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ டெக்ஸ்ட்டு அதிகமாக இருந்தால் லெஃப்ட்டில் நல்லா கொண்டு வரணும். டெக்ஸ்ட்டு கம்மியாக இருக்கனால நம்ம லைட்டாக இந்த மாதிரி ரைட்டில் கொண்டு வந்துக்கலாம். இப்போ இதை கண்ட்ரோல் டி போட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.